வணக்கம் பவித்ரா. கடந்த 5 நாட்களாகவே சென்னையை பொறுத்தவரையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. மேலும் பல்வேறு இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று 5 நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று மீண்டும் சென்னையில் வெயிலானது பல்வேறு இடங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய 21ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் வெயிலானது இன்று தொடங்கி இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை கடற்கரையோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் 22ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு இருப்பதாகவும் இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடம் கோடை மழை சற்று தாமதமாகவே பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கத்தை தணிக்கக்கூடிய வகையில் மழை பெய்து வந்தது. சென்னையிலும் கூட வெயில் ஆனது சதமடித்து வந்த நிலையில் கடந்த ஒரு 5 நாட்களாக சென்னையை குளிர்விக்கும் வகையில் லேசானது முதல் மிதமான மழையானது சென்னையில் பொழிந்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் வெயிலானது தொடங்கி இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் சென்னையின் அந்த இயல்பு நிலையானது, அந்த மழையானது சென்னையில் தற்பொழுது மாறி சென்னையில் பல்வேறு இடங்களில் வெயில் காணப்படுகிறது. இன்றைய அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் சென்னையில் 34 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 26 டிகிரி முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 22ஆம் தேதி வரை 22ஆம் தேதி வரை மழையின் தாக்கமானது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், எழும்பூர், அதே போல சென்ட்ரல் பகுதி, மயிலாப்பூர், மந்தைவேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் கூட மழை பெய்து வந்த நிலையில் இன்று மீண்டும் சென்னையில் வெயிலானது தொடங்கி இருக்கிறது. மேலும் சென்னையில் வெயில் தாக்கமானது திடீரென இந்த வெயிலானது தோன்றி இருக்கிறது. குறிப்பாக நாம் கடந்த சில 5 நாட்களாக பார்த்தோமானால் காலை முதலே வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் திடீரென வெயிலானது தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய காட்சியானது வெயிலின் தாக்கமானது அந்த சாலையில் படும் பொழுது காணல் நீர் போன்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு திடீரென சென்னையில் வெயிலானது மீண்டும் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது மணி 10 மணி நிலவரப்படி சென்னையில் வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 12 மணி அதே போல் 1 மணி அளவில் சென்னையில் வெயிலின் தாக்கமானது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.